பிகாஸ் நீங்கள் வந்து இப்போ கிறிஸ்டியன் வெட்டிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா both of them wear a ring. So if you know that a woman is married because a ring fingerல ring இருக்கு, you know a man is also married because அவனோட ring fingerல ring இருக்கு. நீங்க ஹிந்து கல்ச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா I don't know if this is going to get me into trouble. No. I think it will. See, no, what I'm saying is a woman க்கு தாலி இருக்கு, மெட்டி இருக்கு, all those things are there, no. For men there's nothing. See, okay, இப்போ ஸோ அதனால தான் வந்து அந்த தாலிங்கிறது அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு. எனக்கு இப்போ நான் தாலி மட்டும் இல்லாமல் நான் ஈவன் இந்த ரிங்கோ இதுவோ என்ன கேட்டால் ரெண்டுக்கும் தேவையில்லைன்னு சொல்லுவேன். எனக்கு எல்லா இடத்துல I think what you said in the movie is right, because what we want is the union of hearts. அந்த மனசு தான் சேரணுமே தவிர அதுதான் முக்கியம். சார் இந்த கதையை ஆக்சுவலாக எழுதும்போது கூட நான் உண்மையிலே பொலிட்டிக்கல் பார்வையில் இருந்தெல்லாம் எழுதுறத விட இப்போ இதில் ஏன்னா மோர் ஆஃப் ஃபீலிங்ஸ் தான் இந்த கதையாக இட்ஸ் இமோஷன்ஸ். நீங்கள் யோசிச்சிங்கன்னா இவன் அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுறான், இவன் வேணான்னு சொல்கிறான், இவனுக்கு அந்த பொண்ணு மேலே ஃபீல் வருது, இவன் போகிறான், பார்த்தா அந்த பொண்ணு இப்போ மூவ் ஆன் ஆகிட்டா. இதெல்லாம் எனக்கு மோர் ஆஃப் ஃபீலிங்ஸில் தான் எனக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தா இப்போ அவங்க 2 பேரை சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கலன்னா இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணால் அவங்க அப்பா கொண்டுருன்றான். இப்போது அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக இவன் கல்யாணமே பண்ணுறான். ஏன்னா அகன்ற கேரக்டர் ஒரு பொலிட்டிக்கலி அவேர் கேரக்டர் இல்லை. அவன் வந்துட்டு ஒரு 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 காக்கி ஒரு 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 ஃபன் ஃபெல்லோ, பட் ஆனால் அவனோட ஹார்ட்டில் ஒரு எம்பத்தி இருக்குது. அவனால் அதை வந்துட்டு இஸ் நாட் சம்படி ஒரு டார்ச் பேரர் மாதிரி பேசிகிட்டே இருக்க மாட்டான். அவன் வயசுக்கு உண்டான எல்லா விளையாட்டுத்தனங்களும் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் அவனோட ஒரு ஹார்ட்டில் எம்பத்தி இருக்குது. அதனால தான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான். நாட் அவுட் ஆஃப் யூனோ சம் ரேஷ்னல் ரேடிக்கல்னே அவன் யோசிச்சு இந்த இது பார்த்தீங்களா, அந்த திஸ் இஸ் தி கக் மூவி அப்படின்னு பார்த்தீங்களா? அது வந்துட்டு அந்த இது பார்க்காதவங்க பேசுறது, அதை போயிட்டு அவங்க அந்த பானை பார்க்கல. ஆமா ஆமா ஆமா, அது என்னன்னு தெரியல. மிஸ்டர் கோல்ட் தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.